ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு மாதிரி நம்ம டிஃபனுக்கு தக்காளி குழம்பு செய்வாங்க. இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு ஒரு பேன் வச்சுருக்கேன். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 ஆட் பண்ணிக்கிங்க. பூண்டு ஒரு 5-6 ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி ஒரு துண்டு ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலை ஒரு கொத்து. இதெல்லாம் எண்ணெயில் லைட்டாக வதக்கி விடுங்க. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்துக்கு 5 தக்காளி அந்த கணக்கில் ஆட் பண்ணியிருக்கேங்க. நான் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 15 சின்ன வெங்காயம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிங்க. தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். இதில் தேங்காய் ஒரு 2 ஸ்லைஸ் ஆட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் துருவின தேங்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மல்லித்தூளில் எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்சி வச்சுருப்பீங்களா, அந்த மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. அது இல்லைன்னா மல்லித்தூள் ஒரு ஸ்பூனும் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூனும் ஆட் பண்ணிக்கிங்க. இது கூட வந்து நான் சாம்பார் தூள் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட நான் 2 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணுறேங்க. இது எதுக்குன்னா கொஞ்சம் குழம்பு வந்து கெட்டியாக இருக்கும், அதுக்காக. இது வந்து ஆப்ஷனல் தான். இதை ஆற வச்சுட்டு நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நான் மண் சட்டி வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நான் பெரிய சைஸ் வெங்காயம் 1, கருவேப்பிலை ஒரு கொத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இது செய்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வதக்கி செய்கிறதுனால. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸி ஜாரில் அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. குழம்புல கொதிக்கிறப்போ கொஞ்சம் கெட்டியாயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாங்க. கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்குங்க. சூப்பரான சிம்பிளான இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசைக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த்தியான ரெசிபிலாம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் எ குட் டே.